ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டமான்ஸ் பி சைட் என்ற அனிமே தான் பார்க்க போகிறோம். வாங்க வளவலன்னு பேசாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து டமான் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து பயந்துட்டுருக்காரு. ஐயோ, இவன் நம்மளை பார்த்துட்டாளா? ஆமாம், இவன் நம்மளை பார்த்துட்டா, அப்படின்னா நம்மளை இது பண்ணிடுவாளா அப்படின்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. ஒன்று ஹீரோயின் இவரை பார்த்துட்டு என்ன இவர் இப்படிலாம் கத்திகிட்ருக்காரு, யோசிச்சுட்ருக்காரு. ஒருவேளை இவன் நம்மளை கம்பியெல்லாம் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுவாளா, இல்லைன்னா நம்மளை சாவடிச்சிருவாளா? ஐயோ, நான் சாவலாம் விரும்பலை, நான் சாவக்கூடாது. என்ன இவர் இப்படிலாம் நினைக்கிறாரு? ஒரு வேளை இவர் பேட்டிக்கிட்ட போயிட்டு நான் ஐடிங்கெலாம் விட போகிறேன், நான் இன்னும் ஐடியலாகவே இருக்க போகிறதில்லன்ட்டானா, ஐயோ அப்படிலாம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் ஹார்ட்டே வெடிச்சிடும். அப்படி நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்க விடக்கூடாது என்கிட்ட ஹீரோயின் போயிட்டு நீங்கள் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஒரு நல்ல ஐடல், எனக்கு ஈவன் நானுமே உங்களோட ஒரு ஃபேன் தான், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், நீங்கள் சூப்பரான ஐடல்னோடனே அப்போனா இவன் நம்மளை வெறுத்துருவாளா, இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாளோ, இவன் நம்மளோட ஃபேனாக இனிமேல் இருக்கவே மாட்டான்னு நினைக்கிறாரு. ஒன்றே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஐடல், நீங்கள் தான் உலகமே, நீங்கள் ஒரு காடஸ் மாதிரி. என்ன, நீங்கள் ஒரு காடஸ் மாதிரி சொல்லுங்கள்? நான் ஒரு காடஸ் மாதிரி. இவன் என்ன நம்மளோட டூ சைடடாக இருக்கா, ரொம்ப மோசமாக இருக்கா. இன்னொன்னே நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருந்துட்டு எல்லாத்துக்கும் என்னோடய கம்பெனி தான் காரணம், ஆனால் எனக்கு எல்லோரும் சிரிக்க வைக்கணும்னு ஆசை. அவரை யோசிக்கிறா. ஒரு பேட்டிலையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஒன்றே டம்முன்னு யோசிக்கிறாரு. நம்மளை பார்த்து விஷயம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவேன்னு இருக்காங்க, நான் ஐடியில் இங்கே விட்டு போயிடுவேனா? ஐயோ, அப்போ ஐடியில் விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி முடிக்கிறாங்க. இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. பாய் பாய்.